இந்த 55ஆம் சங்கீதத்தின் மூலம் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. இந்த 55ஆம் சங்கீதத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்றால், ஒருவர் நமக்கு விரோதமாய் எழும்பும்போது நாம் என்ன செய்ய வேண்டும், தாவீது என்ன செய்தார் என்பது இந்த 55ஆம் சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நாம் வாசிக்க போகிறோம். அவருக்கு விரோதமாய் யார் எழும்பினது, அவர் என்ன செய்தார். 18ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 55:18. திரளான கூட்டமாய் கூடி என்னோடே எதிர்த்தார்கள், அவரோ எனக்கு நேரிட்ட போரை நீக்கி என் ஆத்துமாவை சமாதானத்தோடு மீட்டுவிட்டார். பாருங்க, திரளான கூட்டம் தாவீதுக்கு விரோதமாய் எழும்பினது. அந்த நேரத்தில் தாவீது செய்ததான காரியம், 1ஆம் வசனத்தை யாராகிலும் ஒருவர் வாசிங்க. தேவனே, என் ஜெபத்தை கேட்டருளும், என் விண்ணப்பத்திற்கு மறைந்திராதேயும். 2வது வசனம், எனக்கு செவி கொடுத்து உத்தரவு அருளி செய்யும், சத்ருவினுடைய கூக்குரல் நிமித்தமும் துன்மார்க்கர் செய்யும் இடுக்கண் நிமித்தமும் என் தியானத்தில் முறையிடுகிறேன். பாருங்க, தாவீது ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறார். நமக்கு விரோதமாய் ஒருவர் எழும்பும்போது நாம் எத்தனை பேர் தேவனை நோக்கி கூப்பிடுகிறோம்? நமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களோடு நாம் சண்டை போடுகிறோமா, இல்லை தேவனை நோக்கி கூப்பிடுகிறோமா? தாவீது பாருங்க, அவனுக்கு விரோதமாய் ஒரு திரளான கூட்டம் எழும்பி நிற்கும்போது அவன் என்ன செய்தானாம்? தேவனை நோக்கி கூப்பிடுகிறான், தேவனை நோக்கி ஜெபம் செய்கிறான். ஆண்டவரே, நீர் எனக்கு செவி கொடும், எனக்கு உத்தரவு அருளி செய்யும் என்று கேட்கிறான். அவனுடைய சத்துருக்கள் என்ன செய்தார்களாம்? அவனுக்கு விரோதமாய் கூக்குரல் இட்டார்களாம். துன்மார்க்கர்கள் என்ன செய்கிறார்களாம்? இடுக்கண் செய்கிறார்களாம். அதற்கு கீழே உள்ள வசனங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க மேலே என்ன, தாவீதின் மேலே பழி சொல்லுகிறார்கள், பழி சாட்டுகிறார்கள், பகைக்கிறார்கள். அந்த நேரத்தில் தாவீதினுடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நம்முடைய இருதயமும் எப்படி இருக்கும்? ஒருவர் நம்ம மேலே தேவையில்லாமல் பழி சொல்கிறாங்க, நம்மளை பகைக்கிறாங்க, நமக்கு விரோதமாக சத்தமிடுறாங்க, கூக்குரல் இடுகிறாங்க அப்படின்னா நம்முடைய இருதயம் எப்படி இருக்கும்? நமக்கு எல்லாருக்குமே தெரியும்ல, எல்லாருமே அந்த பாதையில் கடந்து வந்திருப்போம். அதே போல் தாவீதினுடைய இதயம் பாதிக்கப்படுது. அவர் சொல்கிறாரு, 55ஆம் சங்கீதத்தில் 4ஆம் வசனத்தை வாசிங்க. என் இருதயம் எனக்குள் வியாகுலப்படுகிறது. நமக்கு அப்படி தானே இருக்கும். நமக்கு விரோதமாக யாராவது எழும்புனாங்கன்னா நம்முடைய இருதயம் எப்படி இருக்கும்? வியாகுலப்படும். மரணத்திகில், அவர் சொல்லுகிறார், மரணத்திகில் என் மேல் விழுந்தது, பயம் வருகிறது, நடுக்கம் வருகிறது, அருக்களிப்பு. அருக்களிப்புனா பயங்கரமான பயம். அந்த பயம் சீக்கிரமாக போகாது, அந்த அளவுக்கு பயம் என்னை மூடிற்று அப்படியெல்லாம் சொல்லுகிறார். அந்த நேரத்தில் தாவீதுக்கு ஒரு ஆசை, நமக்கு மட்டும் புறா மாதிரி, புறாவுக்கு சிறகு இருக்கிறது போல நமக்கும் சிறகு இருந்தால் என்ன பண்ணியிருக்கலாம், எங்கேயாவது பறந்து போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுகிறார். அந்த யார் அவனை எதிர்த்தது? 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. என்னை நிந்தித்தவன் சத்ரு அல்ல, ஏதோ என்னை பகைக்கிற ஒரு மனுஷன் அல்ல. யாராம்? எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினவன் என் பகைஞனும் அல்ல, அப்படி இருந்தால் அவனுக்கு மறைந்திருப்பேன். 13ஆம் வசனம் சொல்லுகிறது, எனக்கு சமமான மனுஷனும் என் வழிகாட்டியும் என் தோழனுமாகிய நீயே அவன். அவனுக்கு விரோதமாக யார் எழும்புனதா? பிள்ளைங்க கவனிக்கிறீங்களா? அவனுக்கு தாவீதுக்கு விரோதமாக எழும்புனது யாரு? அவனுக்கு சமமான மனுஷன், அவனுடைய தோழன், அவனுக்கு வழிகாட்டியாக இருந்தவன் அவனுக்கு விரோதமாக எழும்புறாங்களாம். நமக்கு விரோதமாக வேற யாராவது எழும்புனா கூட பரவாயில்ல, நமக்கு விரோதமாக நம்முடைய வீட்டில் இருக்கிறவங்களே எழும்பும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு விரோதமாக எழும்பும்போது கஷ்டமாக இருக்குமா? கஷ்டமாக இருக்குமா இல்லையா? கவனிக்கிறீங்களா? எல்லாரும், நிறைய பேர் இன்னும் கவனிக்கல, எல்லாரும் கவனிங்க. நமக்கு விரோதமாக எழும்பும்போது நம்முடைய இருதயம் ரொம்ப கஷ்டப்படும், அப்படி தானே? நண்பர்கள், அவனுக்கு யார் விரோதமாக எழும்பினதாம்? நண்பர்கள் விரோதமாக எழும்பினார்களாம். அவனுக்கு சமமான மனுஷன் அவருக்கு விரோதமாக எழும்பினார்களாம். வேற யாரு? அவனுக்கு வழிகாட்டியாக இருந்தவன். அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்திருக்கிறாங்கன்னு பாருங்க. 14ஆம் வசனம், நாம் ஒருமித்து இன்பமான ஆலோசனை பண்ணி கூட்டத்தோட தேவாலயத்துக்கு போனோம். அவங்க எல்லாம் சேர்ந்து எங்கே வந்திருக்கிறாங்க?
ஆலயத்திற்கு வந்தவர்கள் அவர்கள் இப்பொழுது அவனுக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள். இப்பொழுது இவன் செய்கிறதான காரியம் 5:16. எல்லாரும் சேர்ந்து, எல்லாரும் பைபிளை பாருங்க. 5:16. எல்லார் கையிலையும் பைபிள் இருக்கா? பைபிள் இல்லாதவங்க ஸ்க்ரீனில் பார்க்கலாம். 5:16 எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. நானோ தேவனை நோக்கி கூப்பிடுவேன், கர்த்தர் என்னை ரட்சிப்பார். 17ஆம் வசனம், அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார். அந்தி சந்தி மத்தியான வேளை. அந்தினா எப்போ? அந்தினா அதிகாலை நேரம், சந்தி சாயங்காலம், மத்தியானம்னா எல்லாருக்குமே தெரியும்ல, ஆஃப்டர்நூன். 3 நேரங்களில் அவர் என்ன செஞ்சாராம்? கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாராம். அவர் நமக்கு சொல்லுகிறதான காரியம் என்ன தெரியுமா? 22ஆம் வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். ஒரு மனுஷன் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து அவரை நோக்கி பார்க்கிறார் அப்படின்னா ஒரு நாளுமே அந்த மனுஷனை ஆண்டவர் என்ன செய்ய விடமாட்டார்? தள்ளாட விடமாட்டார். நான் ஒரு மிஷனரியை குறித்து வாசித்தேன். சார்லஸ் கிராண்டிசன் பின்னி என்கிற ஒரு மிஷனரி இருந்தார். அவர் மூலமாக ரோம் நகரில், யுட்ரிகா என்கிற நகரத்தில், நியூயார்க் போன்ற இடங்களெல்லாம் பயங்கரமான எழுப்புதல். அவர் போய் சுவிசேஷத்தை சொன்னால் அநேக ஜனங்கள் கூட்டமாய் ரட்சிக்கப்படுகிறார்கள். அநேக வாலிபர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள், பணக்காரர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். அவர் ஒருத்தர்கிட்ட அந்த ரட்சிப்பை குறித்து பேசினாலே அவங்க கீழே விழுந்து அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுவார்கள். அப்படிப்பட்ட வல்லமை நிறைந்த போதகர் சொல்லுகிறார், இப்படி ஒரு பக்கம் எழுப்புதல் இருந்தாலும் ஒரு பக்கம் அவருக்கு அநேக எதிர்ப்புகள் இருந்தது. அந்த மாதிரி எதிர்ப்புகள் வரும்போதெல்லாம் அவர் என்ன செய்வாராம்? வெளியே எங்கேயும் போகாமல் கர்த்தருடைய பாதத்திலே அப்படியே அமர்ந்திருந்து பல மணி நேரங்கள் தன்னை தாழ்த்தி ஆண்டவரோடு ஜெபிக்க ஆரம்பிப்பார். கர்த்தர் தடைகளை மாற்றி அநேக எழுப்புதலை கர்த்தர் அவர் மூலமாய் கட்டளையிட்டாராம். அதே போல் அவர் மூலமாய் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் அநேகம், கிட்டத்தட்ட 65 ஆண்டுகள் அவர் வெற்றிகரமாக இந்த ஊழியத்தை செய்கிறதற்கு, அவர் மூலமாய் எழுப்புதல் வருகிறதற்கு தேவன் கிருபை பாராட்டினார். அவர் ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா காலையில் 4 மணிக்கு எழும்பினார்னா 8 மணி வரை ஜெபிப்பாராம். எத்தனை மணி நேரங்கள் அப்போ? கிட்டத்தட்ட 4 மணி நேரங்கள் அவர் ஜெபிப்பாராம். நாம் எத்தனை மணி நேரம் ஜெபிக்கிறோம்? 1 மணி நேரமாகிலும் கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்து ஜெபித்தோம் அப்படின்னா நமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மத்தியிலே கர்த்தர் நம்முடைய தலையை தேவன் உயர்த்துவார். யாக்கோபு அதை செய்தார். யாக்கோபுக்கு விரோதமாய் ஏசா எழும்பினான். அவன் எப்போ யாக்கோபை பார்த்தாலும் கொன்று போடுவேன் என்ற ஒரு கொலை வெறியோடு ஏசா இருக்கிறான். ஆனால் யாக்கோபுக்கிட்ட எல்லா உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களும் இருந்தது. அவன் என்ன தெரியுமா செய்தான்? திரும்ப வரும்போது இங்கேருந்து அப்பா வீட்டிலேருந்து தப்பி மாமா வீட்டிற்கு போகும்போது வெறும் கோலும் கையுமா போனான். ஆனால் வரும்போது 2 பரிவாரங்களோடு வந்தான். எல்லா ஆசீர்வாதங்களும் இருந்தது. ஆனாலும் தேவனுடைய ஆசீர்வாதமும் எனக்கு இருந்தாதான் அண்ணன்ட்ட தப்ப முடியும்னு சொல்லிட்டு யாப்போக்கு ஆற்றங்கரையில் அவன் உட்கார்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தான். தேவனோடு போராட ஆரம்பித்தான். என்ன சொன்னான்? என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்று கதறினான். ஆண்டவர் அவனை தொட்டார். ஏசா வந்தான். சூழ்நிலைகள் எல்லாம் மாறினது. ஏசாவை கண்டு பயந்திருந்த யாக்கோபின் சூழ்நிலைகள் எல்லாம் கர்த்தர் மாற்றினார். அவர்களுக்கு ஒருவரை ஒருவர் நேசிக்க கர்த்தர் கிருபை செய்தார். அதே போல தான் நாமும் கர்த்தருடைய பாதத்தில் உட்கார்ந்து அவரை தேடினோம் அப்படின்னா நம்முடைய சூழ்நிலைகள், நமக்கு எதிராக இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் சாதகமாய் மாற்ற அவராலே கூடும். ஹல்லேலூயா. இந்த 55ஆம் சங்கீதத்தின் மூலம் நாம் கற்றுக்கொள்கிறதான காரியம் என்ன? கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். ஆமென்.